எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். அன்போடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். மகிழ்வோடு வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ வைப்பார். மகிழ்வோடு வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை ஆபேலின் பலியை ஏற்றிட்ட இறைவன் அன்போடு அழைக்கின்றார். அன்பு பலியை ஏற்றிட்ட தேவன் ஆசையாய் அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. இதயத்தை திறந்து இறைவன் நம்மை அழைக்கின்றார். இந்நாளும் எப்போதும் இதயத்தை திறந்து இறைவன் நம்மை அழைக்கின்றார். சுமையோடு நாளும் சோர்ந்திட்ட வேளை சுகங்களை நாளும் தந்திடுவார். சுமையோடு நாளும் சோர்ந்திட்ட வேளை சுகங்களை நாளும் தந்திடுவார். நம்மை இந்த இயேசுவின் கல்வாரி பலியில் கலந்திட அழைக்கின்றார். என்றென்றும் நமக்கு மகிழ்வினை தந்திட இறைவன் அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஒவ்வொரு இறைவனின் பெயராலும் பிறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டில் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையாலும் உங்கள் அனைவருக்கும் இன்று இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அருட்தந்தையோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தையும் நல் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் இறைவனது அருட்கரம், கடவுளின் தாய் புனித மரியா என்று கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே நம் அனைவரது கரம் பிடித்து வழிநடத்தி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்க ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass,
and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Belangani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையினுடைய திருவிழாவோடு நாம் இந்த நாளை ஆரம்பிக்கின்றோம். அன்னை கடவுளின் தாய் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நம்மோடு நம்மில் ஒருவராக இருந்து வழிநடத்த தயாராக இருக்கின்ற அந்த தாயிடம் இந்த ஆண்டு முழுவதும் நம்மையும் நம் குடும்பங்களையும் நமது குழந்தைகளையும் தொழிலையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டி ஜெபிப்போம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்க நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக
இரக்கம் வீட்டிருப்பவர் வீரம் மீது இறங்குவே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், புனித கன்னிமரியாவின் கன்னிமையால் மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் இவ்வாறு நாங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் பணிபுரிகின்ற இடங்கள் எங்கெங்கும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவன் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 67 பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே, மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே, மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே, என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளி இம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம்
எமக்கு ஆசி வழங்குகிறார். கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குகிறார். எமக்கு ஆசி வழங்குகிறார். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களே நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குகிறார். கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குகிறார். எமக்கு ஆசி வழங்குகிறார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்குட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தாம் பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. முன்னோரிடம் பேசிய நம் கடவுள் நாம் வாழும் இவ்விறுதி நாட்களில் தம் மகனின் வாயிலாக பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேம் விரைந்து சென்று மரியாவையும் யோசப்பையும் தீவனத் தொட்டியில் கிடைத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்டு யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருதசனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது.
தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூத சொல்லிறவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவரது அருளாலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரையாலும் இந்த புதிய ஆண்டு 2026 மகிழ்வோடும் மனநிறைவோடும் நாம் காலடி எடுத்து வைத்து இந்த பேராலயத்திலே ஜெபிப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு முதற்கண் நமது நன்றியை தெரிவித்து கொண்டு, நம் அனைவருக்காகவும் இன்னும் சிறப்பாக இந்த பேராலயத்திலே பணிபுரிகின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் அவர்களது குடும்பங்களுக்கும் இங்கிருக்கின்ற நம்முடைய அனைவருக்காகவும் அனைவரது குடும்பத்திற்காகவும் அன்னை வேளாங்கண்ணி தாய் நம் அனைவருக்கும் உதவி புரிய வேண்டும் என்று வாழ்த்தி வேண்டி உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. அனைவருக்கும் மகிழ்ச்சி. பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான ஏக்கங்கள், பலவிதமான எதிர்பார்ப்புகள், இவற்றோடு நாம் இந்த புதிய ஆண்டை ஆரம்பிக்கின்றோம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த புதிய ஆண்டிலே நிச்சயமாக நாம் எழுந்தவுடன் ஜெபித்திருப்போம். இறைவனுடைய அருளால் ஆசீரால் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் என்ற எதிர்நோக்கோடு நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிக்க இறைவன் அருள் தர வேண்டுவோம். கடந்த ஆண்டில் எதையெல்லாம் விட வேண்டும் என்று நினைத்தோமோ அதையெல்லாம் விட்டுவிட்டு புதிய ஆண்டிற்குள் நாம் நுழைவோம். எவையெல்லாம் நம்மை பயமுறுத்தியதோ, வழக்காட வைத்ததோ, கவலைக்குள்ளாக்கியதோ, காயப்படுத்தியதோ, நிலை குலையச் செய்ததோ அவையெல்லாம் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ள இந்த ஆண்டு முயற்சி செய்வோம். தன்னம்பிக்கையில் வாழ்ந்த நமது அன்னை மரியாவின் துணையை கொண்டு வருடத்தின் முதல் நாளாகிய இன்று நாம் வாழ முடியும், வாழ வேண்டும் என்ற உறுதியோடு மரியா கடவுளின் தாய் என்று தாய் திரு அவை இந்த நாளை நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லி அன்னை வழியாக இந்த ஆண்டை ஆசீர்வதிக்க வேண்டுவோம். அன்னை மரியாவின் வாழ்வில் அன்னையை பற்றி நாம் அதிகம் பார்க்கின்ற இடம் இயேசுவினுடைய குழந்தை பருவம். அதை கடந்தால் இயேசுவினுடைய இறப்பிலே தான் மீண்டும் அன்னையை பார்க்கிறோம். இடைப்பட்ட இடங்களிலே ஓரிரு இடங்களில் அன்னை வந்ததாகவும் போனதாகவும் பார்க்கிறோம். ஆனால் எங்கும் அவள் பேசியதாக நாம் பார்க்கவே இல்லை. ஒரு பகுதியை எடுத்து உங்களுக்கு காட்டி, இந்த ஆண்டு முழுவதும் அன்னையை போன்று தன்னம்பிக்கையில் நாம் வாழ வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் நாம் தன்னம்பிக்கையை இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மார்க் எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் 20 - 23 வரை உள்ள பகுதியிலே அன்னை கன்னிமரியாள் தெளிவாக சொல்லப்படாவிட்டாலும் அவள் அங்கு இருக்கிறாள் என்பதை சுட்டிக்காட்டி நம்முடைய வாழ்வு எப்படி தன்னம்பிக்கை நிறைந்த வாழ்வாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்க வேண்டும் என்பதை சொல்ல ஆசைப்படுகிறேன். மார்க் எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் 20,
2 பிறகு 35வது வசனத்தை படித்து முடிக்கிறேன். அதன் பின் இயேசு வீட்டிற்கு சென்றார். 12 அழைத்து அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து அவர் வீட்டிற்கு செல்லுகிறார். வீட்டிற்கு என்று சொல்லுகின்ற பொழுது கண்டிப்பாக அங்கே அன்னை கன்னிமரியாளும் யோசேப்பும் இருந்திருக்க வேண்டும். ஆகவே மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அந்த அளவுக்கு கூட்டம், வேலை அதிகம். அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள். மார்க் தெளிவாக இந்த வார்த்தையை எழுதுகிறார். அவரை அழைத்து கொண்டு வர சென்றார்கள் என்று எழுதியிருக்கலாம். அவரை கூட்டிக் கொண்டு வர சென்றார்கள் என்றும் அந்த வார்த்தை இருக்கிறது, எழுதியிருக்கலாம். அவரை தயவு செய்து வாருங்கள் என்று அழைத்து வந்திருக்கலாம், அந்த வார்த்தையும் பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அவர் தெளிவாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். ஏன்? அவர் என்ன ரவுடியா, அடாவடித்தனம் பண்ணவரா, அல்லது யாருக்கு அடங்காதவரா? காரணம் சொல்லுகிறார். அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள், ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். யார்? அவங்க ஊர்க்காரங்க தான். என்ன பேசிக்கொள்கிறார்கள்? இவர் மதிமயங்கி இருக்கிறார், சற்று லேசா லூசு என்று ஊர்க்காரர்கள் அவரை சற்று நையாண்டி பண்ணியதைப் போல, நக்கல் பண்ணியதைப் போல, இந்த இயேசு கிறிஸ்து என்பவர் 30 ஆண்டுகளாயும் திருமணமாகாமல் இருக்கிறார், ஆகவே ஒரு மாதிரி லூசுங்க, ஒரு அரை லூசு, மதிமயங்கி இருக்கிறார், வாயா குடி, கூட்டிட்டு வா என்று அவரை பிடித்து கொண்டு சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு சூழல் நம்முடைய வாழ்விலே இருந்தால், நம்முடைய குழந்தையை பார்த்து யாராவது ஒருவர் என்ன லூசு மாதிரி இருக்கேன்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வரும். நீ என்ன மண்டா, உனக்கு ஒன்றுமே தெரியாதா, நீ பைத்தியக்காரனா, நீ பைத்தியக்காரியா என்று யாராவது நம்முடைய குழந்தையை சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் ஃபாதர், என் பொண்ணு லூசு தான், என் பையன் முட்டாள் தான் சொல்லுவீங்களா? சொல்லுவோமா? முட்டாளாகவே இருந்தாலும் லூஸாகவே இருந்தாலும் விட்டு தர மாட்டோம், விட்டு கொடுக்கவே மாட்டோம். யாரை பார்த்து சொல்கிறீங்க என் பொண்ணு லூசுன்னு, என் பையன் முட்டாள்னு? ஒழுங்காக போங்க என்று கண்டிப்போம், ஆத்திரப்படுவோம், கோபப்படுவோம், சில நேரங்களில் சபிக்கவும் செய்வோம். இந்த புத்தி பேதலித்திருக்கிறார் என்று அவரை பார்த்த பொழுது சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் இந்த சூழலில் இருந்த பொழுது கண்டிப்பாக கோபப்பட்டிருப்போம், ஆத்திரப்பட்டிருப்போம். அப்படி ஒரு சூழலை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். பழைய ஏற்பாட்டிலே திருப்பாடல் 137 நாம் இவ்வாறு பார்க்கிறோம். அதனுடைய தலைப்பு நாடு கடத்தப்பட்டோரின் புலம்பல். நாட்டிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டவர்கள் பாபிலோனிலே என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். எருசலேம் வீழ்ந்த நாள் நினைத்து கொள்ளுங்கள், அதை இடியுங்கள், இடித்து தள்ளுங்கள் என்று அவர்கள் எவ்வாறெல்லாம் சொன்னார்கள். யார்? பாபிலோனியர்கள். இடி அந்த கோயிலை, என்னையா பெரிய கோயில், யாவையா போட்டு தாக்கியா என்றெல்லாம் சொன்ன அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு இவர்கள் எவ்வளவு கோபப்படுகிறார்கள், ஆத்திரப்படுகிறார்கள். என்னுடைய ஆண்டவர் வாழுகின்ற, என்னுடைய கடவுள் இருக்கின்ற அந்த கோவிலை இடியுங்கள் என்று சொன்னவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் அழுது புலம்புகின்ற, கோபித்து கொள்ளுகின்ற, சாபமிடுகின்ற அந்த வார்த்தைகளைத்தான் நான் உங்களுக்கு படிக்கிறேன். பாழாகும் நகர் பாபிலோனே, நீ எங்களுக்கு செய்தவற்றை உனக்கே திருப்பிச் செய்வோர் பேறு பெற்றோர். உன் குழந்தைகளை பிடித்து பாறையின் மேல் மோதி அடிப்போர் பேறு பெற்றோர். எவ்வளோ கோபம் பாருங்க. அந்த கோயிலை இடித்ததற்காக உன் பிள்ளையெல்லாம் பிடிச்சி பாறையில் அடிக்கணும் என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலை தான் நமக்கும் இருக்கும். யாரை பார்த்து, எந்த பிள்ளையை பார்த்து லூசுங்கிற, முட்டாளுங்கிற, மதிமயங்கி இருக்கிறார் என்று நாம் கண்டிப்பாக கோபப்பட்டிருப்போம், ஆவேசப்பட்டிருப்போம். இதுதான் இயற்கையாக நடந்திருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் அன்னை கன்னிமரியாள் அப்படி செய்யவே இல்லை. வேறொரு இடத்துல நாம் பார்க்கிறோம். யோபு எழுதிய யோபு நூலிலே 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம். எல்லாவற்றையும் யோபு இழக்கிறார். அப்பொழுது அவருடைய மனைவி வருகிறாள்.
சொத்து, சுகம் எல்லாம் போய்விட்டது என்று அவள் அங்கலாய்க்கிறாள், கோபப்படுகிறாள். இந்த ஆள் ஒரு லூஸாக இருப்பான் போல இருக்கு, இந்த ஆளை கட்டிக்கிட்டதுக்கு பேசாமல் இருந்திருக்கலாம் என்று ஒரு ஆத்திரம், ஆவேசம், ஏமாற்றம். அவள் என்ன சொல்லுகிறாள்? அப்போது அவரின் மனைவி அவரிடம் எப்போது எல்லாத்தையும் இழந்த பிற்பாடு, சுகமெல்லாம் போன பிற்பாடு, கம்ஃபர்ட் ஜோன் அவுட்டு, அந்த நேரத்தில் சொல்லுகிறாள், இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர், கடவுளை பழித்து மடிவது தானே என்றாள். பழித்துரைத்து ஆண்டவனே இல்லை, ஆண்டவனுக்கு கண் இல்லை காது இல்லைன்னு சொல்லியா என்று சொல்லி திட்டி ஆவேசமாக பேசுகிறாள். இது இயற்கை, மனிதன் அப்படித்தான் நினைக்கிறான். இப்பொழுது பல நேரங்களில் நாட்டிலே நடப்பதை பார்க்கின்ற பொழுது நமக்கு கோபம் வருகிறது. இப்படி ஒரு அருமையான திருவிழாவிலே கிளந்து கலாட்டா பண்ணுகிறார்கள் என்பதை எண்ணுகின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. ஏன் இப்படி என்று கூட நாம் நினைத்திருப்போம். ஆனால் அன்னை கன்னிமரியாள் ஒரு அருமையான பாடத்தை நமக்கு சொல்லித் தருகிறாள். அதான் தன்னம்பிக்கை. அவள் அன்னை கன்னிமரியாள் நிதானமாக, நிறுத்தி, படபடப்பின்றி, பயப்படாமல், துணிவுடன், தன்னம்பிக்கையுடன் இந்த சூழலை, தன்னுடைய மகனை மென்டல் என்று சொன்ன அந்த ஊர் மக்களிடம் தைரியமாக, துணிச்சலாக இருக்கிறாள். அவள் மௌனமாக இருந்து சாதிக்கிறாள். பேசி இருக்க முடியும் அவளால். யாரை பார்த்தியா சொல்கிறீங்க என் பையன் முட்டாள்னு, லூசுன்னு, எதுக்கு அவனை போய் கட்டி எடுத்துட்டு வரீங்க, பிடித்து கொண்டு வருகிறீர்கள், அவன் என்ன ஒன்றும் தெரியாதவனா என்றெல்லாம் பேசி இருக்கலாம், சாடி இருக்கலாம், ஆவேசமாக இருக்கலாம். அவள் அன்னையின் தாய் என்பதை உணர்ந்து சாபம் கூட விட்டு இருக்கலாம். ஆனால் அவள் அப்படி செய்யவே இல்லை. அவளுக்கும் நமக்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அதுதான். அவள் மௌனமாக சாதித்தாள். என்னத்தை சாதித்தாள்? இது நேரம் அல்ல, இந்த நேரத்தில் நான் கூச்சல் குழப்பம் போட்டு இவர் யாருன்னு தெரியுமா, கடவுளுடைய மகன், அவரைத்தான் நான் பெற்றெடுத்திருக்கிறேன், இவர் வல்லவர், நல்லவர், எங்கு பார்த்தாலும் புதுமகைகள் எல்லாம் செய்கிறார், யாரை பார்த்து இப்படிலாம் சொல்கிறீங்க, அவர் கடவுளின் மகன் என்று சொல்லி இருந்தால் இன்னும் பைத்தியக்காரவனாக ஆகியிருப்பார்கள். அவளும் பைத்தியக்காரியாக மாறியிருப்பாள். அவள் பேச்சு அந்த நேரத்தில் எடுபட்டு இருக்காது. ஆகவே அவள் மௌனம் காக்கிறாள். அவள் துணிவோடு இருக்கிறாள், படபடப்பில்லை, நிதானமாக. இது என்னுடைய நேரம் அல்ல, இந்த நேரத்தில் இயேசு யார் என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று தெளிவாக அவள் நிதானமாக இருக்கிறாள். அதற்கு பிறகு இருக்கின்ற வசனத்தில் பார்க்கிறோம், எருசலேமிலிருந்து ஆளை விட்டு அவர்கள் வேவு பார்க்கிறார்கள், இவன் யார் என்று. அவன் வந்தவர்கள் எல்லாரும், பெல்செபூலின் தலைவன் இவன், அவரை வைத்துத்தான் இந்த பேய்களை ஓட்டுகிறான், இவனும் பேய் பிடித்தவன், பேய்களின் தலைவனை வைத்துத்தான் எல்லாம் செய்கிறான் என்று எருசலேமிலிருந்து வந்திருந்த யூதர்களும் அவருக்கு இவன் ஒரு மென்டல் மட்டும் இல்லை, இவன் பேய் பிடிச்சவனும் சேர்த்து சாப்பா குத்துறாங்க. அதையும் அவள் கேட்கிறாள். ஆனால் மிகுந்த நிதானத்தோடு, மிகுந்த தன்னம்பிக்கையோடு, மிகுந்த ஆர்வத்தின்மை ஆண்டவர் மீது கொண்டிருந்த பற்றுறுதியால் அமைதியாக இருந்து சகித்து கொண்டாள். அதுதான் இந்த நற்செய்தி வாசகத்திலே அனைத்தையும் அவள் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இது போன்ற சூழல்களில் நாம் ஒருவேளை தடுமாறி போய்விடுவோம், நாம் ஒருவேளை வீழ்ந்து போய்விடுவோம். இது போன்ற சூழல்கள் கடந்த ஆண்டில் எத்தனை நமக்கு வந்திருக்கிறது என்று சற்று யோசித்து பாருங்கள். எத்தனை முறை நாம் மேடு பள்ளங்களில் விழுந்து எந்திரித்து தத்தளித்து தடுமாறி, ஏன் எனக்கு வாழ்க்கை இப்படி, ஏன் அப்படி என்றெல்லாம் சொல்லி நாம் எவ்வளவு அங்கலாய்த்திருப்போம் என்று பாருங்கள். அல்லது நமக்கு எதிராக தெரிந்தே நம்முடைய நண்பனோ, என்னுடன் இருக்கக்கூடிய சகோதரனோ சகோதரியோ, என்னுடன் உள்ள இரத்த உறவே எனக்கு எதிராக செயல்பட்ட பொழுது எவ்வளவெல்லாம் நாம் ஆத்திரப்பட்டிருப்போம், எப்படியெல்லாம் நாம் வாழ்ந்திருப்போம், எப்படியெல்லாம் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சற்று எண்ணி பாருங்கள். அவைகளெல்லாம் கடந்து வாழத்தான் அன்னை கன்னிமரியாள் தன்னம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். படபடப்பின்றி இவைகளெல்லாம் ஒவ்வொன்றாக நான் அலசி பார்த்து இவைகளை முடிப்பேன் என்று இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்குள் நம்மை அழைத்து செல்லுகிறாள் அன்னை கன்னிமரியாள். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே வந்து நல்ல பெரிய பையங்க எல்லாரும் ஒரு அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க, 2 பேரையும். அவங்களுக்கு அந்த பையங்களுக்கு வயசு எப்படியும் 30 இருக்கும். அவர்கள் சொன்ன கதையை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாழ முடியும் என்பதற்காக சொல்லுகிறேன். அவர்கள் தன்னுடைய கணவரை, பையனுடைய அப்பா இளமையிலேயே இறந்து விட்டார். இந்த பெண்மணி தான், அம்மா தான் அந்த 2 பையங்களும் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. வளர்த்து அவர்கள் ஒன்றும் பெரிதாக படிக்கவில்லை, ஏழ்மை, படிக்க வசதி இல்லை, சற்று வறுமையிலேயே இருந்திருக்கிறார்கள். 12th மட்டும் முடிச்சிருக்கானுங்க அந்த பையங்க, அதற்கு மேலே வேறு ஒன்றும் படிக்க முடியல. ஆகவே இவர்கள் தடுமாறிய நேரம் அருகில் இருந்த பெரியவர்கள், பணக்காரர்கள், உங்கள் 2 பையனையும் அனுப்புறீங்களா என்னுடைய பிஸ்னஸுக்கு அப்படின்னு இருக்காங்க. இவங்க என்ன பிஸ்னஸ்ன்னு கேட்டாங்க. அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, உயிருக்கு ஆபத்து இல்லாத பிஸ்னஸ் என்று சொன்ன உடனே
இவளுக்கு சற்று சந்தேகம், ஒருவேளை அது வேறு ஏதாவது தவறான வேலையாக இருக்கும் என்று. வேறொன்றுமில்லை, கள்ளக்கடத்தல் தான். பக்கத்தில் அவங்க இருந்த இடம் கடற்கரை, ஆகவே கள்ளக்கடத்தல் செய்து விட்டால் மாதத்துக்கு 1 நாள் 2 நாள் தான் வேலை இப்படின்லாம் சொன்னாங்க. கடத்தல் தான். அவங்க சொல்லிட்டாங்க வேண்டவே வேண்டாம். எவ்வளவோ டார்ச்சர் பண்ணி பார்த்துருக்கிறார்கள், சின்ன வயசுலேயே அந்த பையங்களை பிடிச்சிடணும்னு. இந்த அம்மா அந்த 2 பையங்களையும் கட்டி பிடிச்சே வளர்த்ததாக சொன்னார்கள். என்னை விட்டு அவர்களை அகலவே இல்லை ஃபாதர். கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளில் கீழ் வைத்து பாதுகாப்பதைப் போல இவர்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் என்னோடையே இருந்தாங்க ஃபாதர். நான் செய்கிற தொழிலை பாதி உங்களுக்கு தெரியும். இன்று இவர்கள் பெரிய பணக்காரர்களாக இல்லை, ஆனால் நல்லவர்களாக இருக்கிறார்கள். தன்னம்பிக்கையோடு அவர்களை நான் வளர்த்தேன், இன்று ஆளாகி இருக்கிறார்கள் என்று அந்த 2 பையங்களும் 25-30 வயசு இருக்கும் வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அந்த பையங்களை பார்த்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் பெருசாக எதுவும் சாதிக்கலை ஃபாதர், பெருசாக எங்கள்கிட்ட பணம் காசு இல்லை, ஆனால் அம்மா எங்களை சிறப்பாக வளர்த்தார்கள். நல்ல வேளை என்னுடைய வயது ஒத்தமர்கள் அந்த தொழிலுக்கு போய் மாட்டிக்கொண்டார்கள். நாங்கள் ஆண்டவனுடைய அருளால் எங்களுடைய அம்மாவால் இன்னைக்கு நல்லா இருக்கோம் என்று சொன்னார்கள். நம்மால் வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதைத்தான் அன்னை கன்னிமரியாள் நமக்கு சொல்லித் தருகிறாள். ஆகவே அருளோடும் ஆசிரியரோடும் வாழ வேண்டும் என்பதற்காக 1-2 வாசகங்களை மட்டும் படித்து நான் முடிக்கிறேன். நமக்கு இறைவன் அருள் தந்திருக்கிறார். தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2வது திருமுகத்தில் புனித பவுலடியார் இவ்வாறு சொல்லுகிறார். 2 தீமோத்தி 1:7, கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். மீண்டும் படிக்கிறேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, மாறாக வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே தந்திருக்கிறார். ஆகவே வாழ முடியும், வாழ வேண்டும். தன்னம்பிக்கையோடு இந்த ஆண்டை தயாரித்து நாம் ஆரம்பித்து வாழ்வோம். மீண்டும் இதே போன்ற வார்த்தைகளைத்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 10வது அதிகாரம் 39வது வசனத்தில் நாம் இறுதியிலே படிக்கிறோம். அந்த 10வது வசனம் ஆரம்பத்திலிருந்து பாருங்கள். கடவுளிடம் நெருங்கி வருதல் என்று சொல்லியிருக்கும். அதில் கடைசி வார்த்தை நாமோ என்றால் திருமுழுக்கு பெற்றவர்கள், ஆவியானவரை பெற்றவர்கள். நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்து கொள்வோர் ஆவோம். வாழ முடியும், வாழ வேண்டும். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய வார்த்தைகள் அல்ல. தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு துணிச்சலோடு இந்த வருடத்தை ஆரம்பிப்போம். அன்னை கன்னிமரியாளுடைய அருள் ஆசீர் நம்மோடு இருக்கட்டும். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். புதிய ஆண்டிற்குள் நம்மை அழைத்து வந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி என்னை, என் குடும்பத்தை, என் குழந்தைகளை ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வோம் என்று உறுதி கொள்வோம். தன்னம்பிக்கையோடு வாழ்வோம் என்று சொல்லுவோம். முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீரை சுருக்கமாக சொல்லுகிறேன். நீ சொல்ல வேண்டிய ஆசீர் இதுதான். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குகிறார், ஆண்டவர் உனக்கு அருள் வழங்குகிறார், ஆண்டவர் உனக்கு மகிழ்ச்சியை வழங்குகிறார் என்று சொல்லுகிறார். ஆகவே அருள், ஆசீர், மகிழ்ச்சி இவைகளோடு இந்த ஆண்டை ஆரம்பிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு கருவறை டு கல்லறை, ஊம் டு டூம், மகிழ்வான வாழ்வாக, நிறைவான வாழ்வாக இருக்க தொடர்ந்து வாழ்ந்து காட்டிய அன்னையிடம் சேர்ந்து ஜெபிப்போம். தன்னம்பிக்கையோடு வாழ்வோம். எந்த நேரத்திலும் வீழ்ந்து விடாமல் இருக்க அன்னை கரம் பிடித்து நம்மை வழிநடத்த வேண்டுமாம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் ஆளும் அரசரை ஈன்றெடுத்த அன்னை கன்னிமரியாவிடம் நமது தேவைகளை சொல்லி அவள் பரிந்துரையோடு சேர்ந்து இந்த புதிய ஆண்டை ஆரம்பிப்போம். அன்பின் இறைவா, மக்களினங்களுக்கு உமது ஆசியை வழங்க நீர் ஏற்படுத்திய எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் இப்புதிய ஆண்டில் உமது அருளாசிரால் நிரப்பப்பட வேண்டுமென்றும் அவர்கள் எந்நாளும் உமது மீட்பின் நற்செய்தியை துணிவுடன் பறைசாற்றி உலகிற்கு அன்பின் மற்றும் அமைதியின் கருவிகளாக திகழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக நாடுகளை வழிநடத்தும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் நீதியோடும் நேர்மையோடும் மக்களை ஆட்சி செய்ய தேவையான ஞானத்தை வழங்கியருளவும், இப்புதிய ஆண்டில் மக்களின் வாழ்வாதாரம் உயர புதிய திட்டங்களை செயல்படுத்தவும், போர்களும் வன்முறைகளும் நீங்கி உலகெங்கும் நிலையான அமைதி நிலவ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம் திருமகனின் தாயை எங்களுக்கும் தாயாக தந்த இறைவா, அந்த அன்னையைப் போல நாங்களும் உமது வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்தி சிந்திக்கவும், எந்நாளும் இறை திருவுளத்திற்கு பணிந்து வாழவும், எம் சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவுக்கு சான்று பகரும் உண்மை சீடர்களாக எங்களை மாற்ற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, உம் அன்னையின் நிறைவான அருளை பெற இத்திருப்பலியில் கலந்து கொண்டு செபிக்கும் உம் பிள்ளைகளை கண்ணோக்கும். மேலும் இணையதளம், சமூக ஊடகங்கள் மூலம் பங்கேற்று செபிக்கும் அனைவருக்கும் உமது நிறைவான அமைதியையும் அருளையும் பொழிந்து ஒவ்வொருவரின் குடும்பங்களையும் ஆசிர்வதித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். எல்லா சூழல்களிலும் இந்த ஆண்டு முழுவதும் தன்னம்பிக்கையோடு வாழ்வதற்கு தேவையான வரம் வேண்டி ஜெபிப்போம். திருமணமாகியும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்காகவும், மன ஒற்றுமை இல்லாமல் வாழக்கூடியவர்கள் தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று ஜெபிப்போம். வேலை திண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். உடல்நலம் குறைந்திருக்கின்றவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த ஆண்டு முழுவதும் நம் குடும்பங்களில் அன்பு, அருள், ஆசீர், சரியான புரிதல் இருந்து எல்லா சூழல்களிலும் நிலைத்து நின்று வாழ அருள் வேண்டுவோம். இந்த இருக்கக்கூடிய 4-5 நாட்களில் இறைவனது அருட்கரம் நம்மை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்றும், பிறந்த தின விழாவையோ திருமண நாளையோ நினைவு கூறக்கூடியவர்களை இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். புத்தாண்டு தன்னம்பிக்கையின் ஆண்டாக இருக்க ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து கரம் பிடித்து வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
உனக்கு பிடித்தது இது இறைவா உளமாற தரவே விரும்புகிறேன். உனக்கென பிடித்தது இது இறைவா உளமாற தரவே விரும்புகிறேன். இதுவே எனக்கோ தெரியவில்லை, இதுவே எனக்கோ தெரியவில்லை. உன் மன விருப்பத்தை சொல்லிறைவா உனக்கென பிடித்தது இது இறைவா உளமாற தரவே விரும்புகிறேன். சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் மனநிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இந்த ஆண்டின் முதல் திருப்பலி நம் அனைவருக்கும் ஏற்றதாகவும் இறைவனுக்கு ஏற்றதாகவும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், நன்மை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு செய்கின்றவர் நீரே. உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தின் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், வருடத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னை கடவுளின் தாய் என்ற எண்ணத்தோடு நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்ற இந்த திருப்பலி இந்த நாளில் எந்நாளும் எவ்விடத்திலும் எங்களுக்கு மகிழ்வையும் நிறைவையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுக்குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு பரிமாற்றத்தினால் நிறைவாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானத்தூதர்களின் திரள்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய் ஆவியார் இந்த புத்தாண்டிலே கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திறனிறை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இந்த ஆண்டு முழுவதும் இறைவனது அருட்கரம் நம் குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்கள் அனைவரையும் இந்த ஆண்டு முழுவதும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும், அனைவருக்கும் அன்னையினுடைய பரிந்துரையால் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், விண்ணக அருள் அடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி
இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள்